ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Yamaha இப்போ ரீசெண்டாக RX125 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் டெய்லி கம்யூட்டர் 125 சிசி மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட்மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட்மார்க் பண்ண சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு RX125 அப்படிங்கிற ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ கீவே ரீசெண்டாக லான்ச் பண்ண SR125 அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு ஒரு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்குக்கு ரைவலாக RX125 வரும்போது என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது அண்ட் என்ன ப்ரைஸ் ரேஞ்சு கொடுக்க போகிறாங்க, இந்த RX125ல நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaல இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸில் பைக் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயம் RX100 வரப்போகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஏன் RX100 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விண்டேஜ் மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே இப்போ ரீலான்ச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. Yezdi மோட்டார் சைக்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ ஹோண்டாவோட CBR சீரிஸ் வந்து இந்தியாவில் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ண பைக்ஸை எல்லாரும் ரீலான்ச்சிங் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு லெஜெண்ட் மோட்டார் சைக்கிள் RX100 வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் தான் இந்த RX125 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்கமிங் பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125 வரப்போகுது. அதே சமயம் உங்களுக்கு நிறைய மோட்டார் சைக்கிள்ஸோட ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் 125 சிசி மோட்டார் சைக்கிள்ஸ் வர்றதுனால இந்த பைக்ஸ்க்கெலாம் ரைவலாக RX125 அப்படிங்கிற இந்த ஒரு ரொம்ப ஐகானிக்கான பைக்கோட ஒரு 125 சிசி மோட்டார் சைக்கிள் வந்து வரப்போகுது. இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கீவே இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண SR125க்கு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் டிசைன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்குலரான ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் பல்பில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கும். ஒரு டீசெண்டான வந்து ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃப்ளாட் சீட், அதாவது சிங்கிள் சீட், அதுவும் ஃப்ளாட் சீட் தான் இருக்க போகுது. ஹாலோஜன் டெயில் லேம்ப் இருக்க போகுது. ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த RX125ல 2 வேரியண்ட் வரப்போகுது. ஸ்போக் வீல்ஸ் வந்து இருக்க போகுது அண்ட் அலாய் வீல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட் அப்படிங்கிற 2 வேரியண்ட் வந்து இந்த RX125ல வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த கன்சோல் வந்து வரும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு 125 சிசி. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SR125 ரைவல்னும் போது அந்த பைக்குக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸாவது கொடுக்கணும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124.6 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் இருக்கும். ஏர் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் தான் வரப்போகுது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.7 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 11.4 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு டாப் ஸ்பீடும் போகக்கூடிய ஒரு பைக்கை தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 100 to 110 km/h டாப் ஸ்பீட் போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RX125 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50லேருந்து 55 km/லிட்டர் இந்த பைக்கால மைலேஜ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் இந்த RX125ல என்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்ல 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ஷாக் அப்சர்வரும் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் ட்ரம் பிரேக் வேரியண்ட் மட்டும்தான் ஒரே ஒரு வேரியண்ட்டில் ஒரே மாதிரி தான் 2 வேரியண்ட்லையும் வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேபி அப்டேட்டட் வெர்ஷனில் உங்களுக்கு டியூவல் டிஸ்க் இல்லாட்டி சிங்கிள் சேனல் ABS வெர்ஷன் இந்த மாதிரி அப்கமிங்கில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டக் அண்ட் ரோல் சீட் கொடுக்கறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் XSR மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டக் அண்ட் ரோல் சீட் வந்து கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமான லுக்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அண்ட் ரைடிங் எர்கனாமிக்ஸ் செப்பரேட்டில் இருக்கிறது ரொம்ப வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த பைக்கோட லுக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஃபீலை வந்து நமக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்கும். அண்ட் டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடர்ன் டேல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளஸ்டராக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த RX125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,40,000 1,45,000 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக 1,40,000 வருமானு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 1,35,000 லான்ச் பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அதுவும் ரெட்ரோ லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான விண்டேஜ் மோட்டார் சைக்கிளை வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு Yamahaல இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக்
ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.